ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ப்ளீச் சாப்டர் 4 பார்க்கலாம். ஸோ போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, எல்லா ஹோலோஸும் முன்னாடி மனுஷங்களாக தான் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ, நீ என்ன சொல்கிற, நான் அதுங்க மான்ஸ்டர்ஸ்னு நினச்சி தான் கில் பண்ணேன் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். ருக்கியாவும், ஆமாம் அதுங்க இப்போ மான்ஸ்டர்ஸ் தான், அதை நம்ம இப்போ கில் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. இச்சிகோ, நான் முன்னாடி சாவடித்த எல்லா மான்ஸ்டர்ஸுமே மனுஷங்களாக தான் இருந்தாங்களா அப்படி பேசும்போதே ருக்கியா, இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ஒரிமி இப்போ சாவ போகிறா அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. இங்கே கட் பண்ணால் ஒரிமியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே டட்சுகி, நீ என்ன பைத்தியமான்னு கேட்குறா. அதுக்கு ஒரிமி, இப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்காத, நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டட்சுகி, அப்போ ஏன் நீ அந்த சான்ஸை தவற விட்டேன்னு கேட்குறா. ஒரிமி, நான் என்ன தவற விட்டேன் அப்படின்ட்டு டட்சுகி கிட்ட கேட்குறா. அதுக்கு டட்சுகி, நீ அந்த சான்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஒரிமியும், யூஸ் பண்ணியிருக்கணுமா புரியலையே அப்படின்னு கேட்குறா. டட்சுகி, நீ வீட்டு வரைக்கும் நடக்க ஓகே சொல்லியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என் கால் வலிக்குதுன்னு சொல்லி இச்சிகோவோட ஆமில் வந்து நீ சாஞ்சிருக்கணும், ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்கும் போது அவனை அப்படியே கிரவுண்டில் தள்ளி விடணுன்ட்டு டட்சுகி சொல்கிறா. இதை கேட்டு ஷாக்கான ஒரிமி டட்சுகின்ட்டு கத்துறா. அதுக்கு டட்சுகி, நான் சும்மா சொன்னேன், நீ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இச்சிகோவை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாம் ஓன் தப்பு தான்ட்டு டட்சுகி சொல்கிறா. இது காட்டியுமே இச்சிகோவும் ருக்கியாவும் ஒன்றா இருக்காங்களா, இது சரியில்லைன்னு டட்சுகி சொல்கிறா. அதுக்கு ஒரிமியும், ஆமாம் நான் அவங்க 2 பேரையும் பார்க்கில் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்கிறா. டட்சுகி, நீ எப்போனா இச்சிகோவோட பார்க்கில் இருந்திருக்கியா அப்படின்ட்டு டட்சுகி கேட்குறா. அதுக்கு ஒரிமி, நானா இச்சிகோவோடையா, அதுவும் பார்க்கில் ஒன்றாவா அப்படின்ட்டு கேட்குறா. அப்படி கேட்கும் போதே ஒரிமி வந்து டே ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த ஒரு டெடி பியர் விழுது. டட்சுகி, அது என்ன சவுண்டுன்னு கேட்குறா. ஒரிமி, என்னோட என்ட்ரக்கு விழுந்துடுச்சு, என்ட்ரக்கு என்கிட்ட பேசு அப்படின்ட்டு ஒரிமி கேட்குறா. அதுக்கு டட்சுகி, வெறும் என்ட்ரக்கு தானா அப்படின்னு சொல்கிறா. ஒரிமி அந்த டெடி பியரை வச்சுக்கிட்டு எப்படி இதுக்கு இங்கே அடிபட்டுச்சுன்னு கேட்குறா. அதுக்கு டட்சுகி, மேபி அந்த ஃபேப்ரிக் வந்து அழுகி போயிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. ஒரிமி, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இது என்னது, இது வந்து ரத்தம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரிமி சொல்கிறா. இப்படி பேசும்போதே டெடிபியர்லேருந்து ஹோலோவோட ஒரு கை வந்து ஒரிமியோட முதுவை கிழிச்சிட்டு போகுது. டட்சுகி, ஒரிமி நீ இப்போ ஓகேவா இருக்கியா, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அங்கே கட் பண்ணால் இச்சிகோவும் ருக்கியாவும் ஒரிமி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இச்சிகோ, ஹோலோஸ் அப்படின்றது அவங்க ஓன் ஃபேமிலியை அட்டாக் பண்ணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ருக்கியாவும் ஆமான்னு சொல்கிறா. இச்சிகோ, நீ எப்படி சொல்கிற, ஹோலோஸ் அப்படின்றது பசி எடுக்கும்போது சோல்ஸ் மட்டும் தானே ஈட் பண்ணும், அதுங்க ஏன் ரேண்டமாக அட்டாக் பண்ண போகுதுன்னு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா, ஹோலோஸ் அப்படின்றது ஹியூமன்ஸையும் சரி கோஸ்ட்டையும் சரி ரேண்டமாக தான் அட்டாக் பண்ணும், ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே அது சாப்பிட்ரும், அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணுன்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். ருக்கியா, இன்னொரு விஷயம் இருக்குது, அதுங்க பசி எடுக்கும் போது சோல்ஸை சாப்பிடாது, ஹோலோஸ் அப்படின்றது எப்போ சோல்ஸை சாப்பிடணும் அதுங்களோட பெயினை ஆற வைக்கும் போது. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, ஹோலோஸ் அப்படின்றது ஒரு கைவிடப்பட்ட ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள்லாம் சோல் ரிப்பர் சொன்ன சோல் சொசைட்டியை அட்மிட் பண்ணாதது, சோல் சொசைட்டியில் சேர்க்கப்படாத ஆத்மாக்கள், எந்தவித ஹோலோஸாலையுமே காப்பாற்றப்படாத ஆத்மாக்கள், அதுங்கெல்லாம் நம்பிக்கையை இழந்து ஒரு ஹோலோவாக அவங்களே உருமாறிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஹோலோஸ் அதுக்கு உள்ளே இருக்க பசியை தீர்த்துக்க மனுஷங்களை வந்து கொல்லும். அதுங்க யாரை முதல்ல கொல்லும்னா, அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப லவ் பண்ண பர்சனை தான் முதல்ல கொல்லும். இன்றைக்கி நம்ம ஒரிமையை பார்க்கும்போது கூட அவள் காலில் ஒரு பெரிய காயம் இருந்துச்சு, அது அந்த ஹோலோ தான் கிராப் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஒரிமைக்கு எதனா ஃபேமிலி இருக்கான்னு நான் கேட்டேன், நீ அதுக்கு அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான்னு சொன்னேன், அந்த தம்பி அந்த ஃபேமிலியில் ஒருத்தனா இருந்தானா அவன் கண்டிப்பாக ஒரிமைக்காக வருவான் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் ஒரிமையோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஹோலோ டட்சுகியை பயங்கரமாக அடிச்சுது. டட்சுகி, நான் என்ன கீழே விழுந்துட்டேனா, நான் இப்போ ரொம்ப ப்ளீட் ஆகுறேன், இந்த இடத்துல என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு டட்சுகி பேசுகிறா. இதெல்லாம் ஒரிமி ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரிமி, இங்கே என்ன நடக்குது, அது என்ன மான்ஸ்டரா, என்னோட உடம்பு அது ஏன் அங்கே இருக்குது, எனக்கு இப்போ என்ன நடக்குது, நான் என்ன செத்துட்டேனா, எனக்கு இப்போ ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் ஏன் இப்போ சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கேன், என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு ஒரிமி சொல்கிறா. இப்படி பேசும்போது ஹோலோ அந்த டட்சுகியை அட்டாக் பண்ண வருது. அதுக்கு ஒரிமி, டட்சுகி என்னால் பகல் கனவு இப்போதைக்கு காண முடியாது, நான் வந்து டட்சுகியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரிமி சொல்கிறா. அப்படி சொல்லி அந்த ஹோலோவோட காலை இடிக்கிறா. இடிச்சுட்டு டட்சுகி கிட்ட போயிட்டு ஒரிமி, டட்சுகி நீ ஓகேவா, இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்கிறா. உனக்கு என்ன ஆச்சு எதனா சொல்லுன்ட்டு ஒரிமி கேட்குறா. அதுக்கு அந்த ஹோலோ என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரிமி அப்படின்ட்டு சொல்லுது. நம்ம பேசுகிறது அவளுக்கு கேட்காதுன்ட்டு அந்த ஹோலோ சொல்லுது. ஏன் நம்மளை பார்க்கக்கூட முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு ஒரிமி, என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த ஹாலோ, என்னோட வாய்ஸை மறந்துட்டியா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரிமி அப்படின்ட்டு அந்த ஹாலோ கத்துது. அந்த இடத்துல ஒரிமியும் ஷாக் ஆயிடுறா. கரெக்டாக அந்த ஹோலோ ஒரிமி அட்டாக் பண்ணும்போது நடுவில் இச்சிகோ வந்துடுறான். ஒரிமி இச்சிகோன்றா. அதுக்கு அந்த ஹோலோ, உன்னால் என்னை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குது. இச்சிகோ, என்னை மன்னிச்சிடு, ஆனால் இது என்னோட சோல் ரீப்பர் ஜாப்னு சொல்கிறான். இச்சிகோ, உனக்கு டின்னருக்கு ஒரிமி வேணும்னா முதல்ல நீ என்ன தான் சாப்பிடணும்னு இச்சிகோ சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல சாப்டர் 4 முடியுது. பாய் கைஸ், பீஸ்.